பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா தீனுடைய முதல் நிலை அல் இஸ்லாம் பற்றி விளக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நோன்பு, ஹஜ் அதை குறித்த விளக்கம். வ தலீலு ஸியாமி கௌலுஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்துடைய 183வது ஆயா. நோன்பு அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு இபாதா, இஸ்லாமின் ஒரு தூண் என்பதற்கு ஆதாரம், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இறையச்சம் உடையோராய் திகழ வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிய நோக்கம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவன் கட்டளையிட்டதை நாம் செய்ய வேண்டும், அவன் தடுத்ததை விட்டு விலக வேண்டும். இதற்காக தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இரண்டாவது விஷயம், ஏன் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லும்போது பல காரணங்களை மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிற காரணம், மிக முக்கியமான காரணம், லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். இதான் நோக்கம். அடுத்தது, இந்த நோக்கத்திற்காகத்தான் நமக்கு மட்டுமல்ல அல்லாஹு தாலா முந்தைய சமுதாயங்களுக்கும் நபிமார்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அப்போ இஸ்லாமுடைய இந்த தூண் இது நமக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு தூண். அப்போ இதனுடைய சிறப்பு, அல்லாஹு தாலா எல்லா சமுதாயங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி எல்லா சமுதாயங்களும் இந்த தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இதை ஆக்கியிருக்கிறான் என்று இந்த ஆயத்தின் மூலம் தெரிஞ்சு கொள்கிறோம். வ தலீலுல் ஹஜ்ஜி, அல்லாஹுடைய இல்லம் காபாவை ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதுடைய கடமைக்கான ஆதாரம் கௌலுஹு தஆலா, அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா வ மன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 97வது ஆயா. மக்களில் அந்த ஆலயத்திற்கு, அதாவது காபாவிற்கு சென்று வர சக்தி பெற்றவர்கள் மீது அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்வது கடமையாகும். அதாவது இஹ்லாஸாக, மன தூய்மையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த ஹஜ்ஜுங்கிற இபாதத்தை, இஸ்லாமுடைய தூணை ஒருவர் நிறுவ வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் என்பதற்காக அவருக்கு சக்தி இருந்தால், அதாவது அவருக்கு பொருளாதார சக்தி, உடல் ஆரோக்கியம், பயண வசதி, இது எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவர் மீது கடமையாயிடும். இதை அவர் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். பேருக்காக, புகழுக்காக, பாராட்டுக்காக தன்னை ஹாஜி என்று மக்கள் சொல்ல வேண்டும், அல்ஹாஜின்னு சொல்ல வேண்டும், இதுக்காக செய்யக்கூடாது. உண்மையில் அல்லாஹுடைய மிக பரிசுத்தமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கக்கூடிய ஹரமுக்கு, மக்காவிற்கு போய் அல்லாஹுடைய முதல் மஸ்ஜிதை, அல்லாஹ் இபாதத் செய்வதற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசலான காபத்துல்லாவை, பைத்துல்லாவை அவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இதை யாராவது மறுத்தா, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மறுத்தா, இதை செய்ய மறுத்தால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் அல் கனி, தன்னிறைவானவன், தேவையே இல்லாதவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மிடம் இது எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. இது உண்மையில் நமக்கு தான் தேவை. அப்போ இந்த 2 ஆதாரங்களும், நோன்பும் ஹஜ்ஜும் அல்லாஹ் கடமை ஆக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமுடைய தூண்கள் என்பதற்கு ஆதாரங்களாக இருக்கிறது. ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா இதனுடைய நன்மைகளை குறிப்பிடும்போது முதல்ல நோன்பின் முக்கியத்துவத்தை நம்ம உணரணுங்கிறங்க. என்ன, நோன்பு நமக்கு மட்டும் இல்லை, எல்லா சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான ரொம்ப முக்கியமான கடமை. 2வது, அல்லாஹ் தஆலா உடலுக்கும் உள்ளத்துக்கும் சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் என்ன, இந்த நோன்பு இந்த சமுதாயத்திற்கு மட்டும் கடமையாக்கப்படலை அப்படிங்கும்போது எல்லா சமுதாயத்துக்கு கடமையாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுங்கும் போது நமக்கு இது லேசாக மாறுது. சரி, நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருந்தது அப்படின்னு நினைக்கும் போது இது லேசாக தெரிந்து விடுகிறது. அதுக்கடுத்து இந்த கட்டளையின் மூலமாக, நோன்பு பற்றி இந்த கட்டளையின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்திட்டா, ஒரு சமிக்கை இதில் இருக்குங்கிறாங்க. என்னன்னா, அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அதனுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிட்டான். சரியா? முந்தைய சமுதாயத்துக்கு கிடைத்த சிறப்புகளை
அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கும் கொடுத்துருக்கிறான். அப்போ முந்தைய சமுதாயம் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க, அதே சிறப்பு நமக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறாங்கிறது இதில் உணர்த்தப்படுது அப்படிங்கிறாங்க. மற்ற விஷயங்கள் நோன்புடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் இருக்காங்கும் போது ஒரு ஹதீஸை இங்கே ஞாபகப்படுத்துகிறாங்க. மன் லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யத துஆமஹு வ ஷராபஹு. யார் பொய்யான பேச்சுகளையும் அதன்படி செயல்படுத்தி விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு எது தேவையில்லை. நோன்பு வைக்கிற ஒருத்தர் ஆனால் பொய் பேசுவார், நடிப்பார், இஹ்லாஸ் இல்லாவற்ற சும்மா ஒரு போலித்தனமான காரியங்களை செய்கிறாரு, நற்செயல்களில் உண்மை இல்லை அப்படின்னா அல்லாஹ்விட அவருக்கு எந்த தேவையும் இல்லை அதில். சரியா? அல்லாஹ்வுத்தாலா அவருடைய நோன்பை அதற்குரிய நன்மைகளை தரமாட்டான். அப்போது நோன்பு ஒருவர் வைக்கிறார்னா அவருடைய வாழ்க்கை மாறணும். பொய்யான பேச்சுக்களை விடணும், போலித்தனமான வாழ்க்கை முறை விடணும், உண்மையாக அல்லாஹ்வுக்கு இருக்கணும், தீனை பற்றி படிக்கணும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 1903வது ஹதீஸ். அதே மாதிரி ஹஜ்ஜுடைய கடமைங்கிறது ஹிஜ்ரி 9 அல்லாஹ் தஆலா இறக்கிய ஒரு கடமை. ஆரம்பத்தில் ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கலை. ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஹிஜ்ரி 9 தான் இந்த ஹஜ் கடமையானது. அப்போது சென்று வர சக்தி உள்ளவர்கள் மீது அல்லாஹ் இதை கடமையாக்கி இருக்கிறாங்கிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிற சட்டம் தான். அதே நேரத்தில் இதனை யாரேனும் மறுத்தால், அதாவது இந்த ஹஜ்ஜு கடமை ஏற்க மறுத்தால், அதை விட்டுவிட்டால் அல்லாஹ்வுக்கு அவரிடம் எந்த தேவையும் இல்லை. இந்த வசனத்தில் சக்தி பெற்றவர் ஹஜ்ஜி செய்வதை விட்டு விடுவது குஃப்ரு இறை நிராகரிப்பாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சக்தி பெற்றவர் ஹஜ்ஜை விட்டுவிடுவது குஃப்ர். ஆனாலும் அவர் அறிஞர்கள் ஏகோபித்த முடிவின்படி, அதை இஜ்மாவின்படி மார்க்கத்தை விட்டு வெளியேறியவராக ஆக மாட்டார். ஒருத்தருக்கு சக்தி இருக்குது, அவர்கிட்ட பண வசதி இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, பயணமும் வசதி இருக்குது, எல்லாம் இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் விட்டுறாரு அப்படின்னா அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் மார்க்கத்தை விட்டு இஸ்லாமை விட்டு வெளியேறிய ஒரு காஃபிரா அப்படின்னா இவர் காஃபிர் அல்ல. ஏன் அப்படிங்கிட்ட இப்போ மார்க்கத்தோட அடிப்படை விளைக்கணும். தொழுகையை தவிர வேறு எந்த நற்செயலையும் ஒருத்தர் விட்டு விடுவதனால் அவர் குஃப்ரு செய்தவராக ஆக மாட்டார் அப்படின்னா சஹாபாக்கள் நம்பினாங்க. சஹாபாக்களுடைய புரிதல், கரெக்டான புரிதல் என்னன்னு கேட்டால், தொழுகையை விட்டு விடுவது தான் குஃப்ரு. மற்ற ஒரு அமல் இருந்தது, அந்த அமலை விட்டு விடுவதனால் குஃப்ரு செய்தவராக ஆக மாட்டார். அதாவது பெரிய குஃப்ர். சரியா? பெரிய குஃப்ர்னா மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃப்ரு செய்தவர் ஆக மாட்டார். அப்போது அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் எல்லாம் இப்படித்தான் புரிந்திருந்தாங்கும் போது அப்படித்தான் இந்த ஆயத்தை புரிந்து கொள்ளணுமே தவிர, இந்த இடத்துல மறுக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தர் கொள்கை ரீதியாக இந்த ஹஜ்ஜுங்கிறதுல நான் ஏற்க மாட்டேன் மறுத்தாதான் அது பெரிய குஃப்ர். அதாவது இது கடமை, இதை செய்யணும்னா அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறார்ல, அவரு வெளிப்படையான பெரிய குஃப்ர் செய்த காஃபிர் ஆயிடுவார். ஆனால் ஒருத்தர் மறுக்கலை, சரியா, கொள்கை ரீதியாக மறுக்கலை, ஆனால் அலட்சியம், சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம் இதனால் அவர் விட்டு விடுறார், அலட்சியமாக அப்படி விட்டுறாரு. அப்போ இதனால அவர் காஃபிர் ஆயிடுவாரானா? காஃபிர் ஆக மாட்டார், முஸ்லீம் தான், ஆனால் பெரிய பாவி அவர். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வோட அதற்கு தண்டனை இருக்குது, அதுலேயும் சந்தேகம் இல்லை. அப்போது இந்த விஷயத்தை சஹாபாக்கள் எப்படி தீனை விளங்கியிருந்தாங்கிற ஒரு அடிப்படை வச்சு விளங்கிக்கிறோம். ஓகே, ஒருத்தர் தவறாக இந்த ஆயத்தை விளங்கினார்னா, ஒமன் கஃபர, யார் மறுத்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன் சொல்லும்போது, ஓ மறுக்கிறதுனாவே ஒருத்தர் அந்த சென்று வர சக்தி இருந்தும் அதை விட்டுறாரு இல்லையா, அதைத்தான் இங்கே குறிப்பிடுது. அப்போ விட்டு விட்டாலே, சக்தி இருந்து விட்டு விட்டாலே அவர் காஃபிர் ஆயிடுவார் அப்படின்னு இந்த ஆயத்தை விளங்கிக்கிட்டா, யாரெல்லாம் இன்னைக்கு ஹஜ்ஜி செய்யாமல் வசதி இருந்து ஹஜ்ஜி செய்யல அவங்க எல்லாமே காஃபிர்னு சொல்ல வேண்டியதாக வரும். ஆனால் உண்மை அது இல்லை. ஏன் இது தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்புறது சஹாபாக்கள் எல்லாருமே தொழுகையை தவிர எந்த அமலையும் விட்டு விடுவதை குஃப்ராக்கிறது இல்லை அப்படின்னு அப்துல்லா இப்னு ஷகீக் ரஹிமஹுல்லா அப்படிங்கிற தாபிஈ, நிறைய சஹாபாக்களை சந்தித்த, அவங்கள்ட்ட இல்மு படித்த தாபிஈ சொல்கிறாங்க, தொழுகையை தவிர வேறு எதையும் விட்டு விடுறத குஃப்ரா சஹாபாக்கள் நினைக்க மாட்டாங்க. சரியா? தொழுகை விட்டு விட்டாலே குஃப்ரு தான், அது குஃப்ரு தான், அதில் எந்த சந்தேகம். ஆனால் இது விட்டு விடுவதனால குஃப்ர் ஆகாது, ஒருத்தர் மறுக்கிறதுனால தான் குஃப்ராகும். ஒருத்தர் சக்தி இருந்தாலும் விட்டு விட்டாலும் அவர் காஃபிர் ஆக மாட்டார். ஆனால் கொள்கை ரீதியாகவே அதை மறுத்தால் தான் காஃபிர் ஆவார்.
அப்படிங்கிறது விளங்கிக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா இங்கே நமக்கு குறிப்பிடுறாங்க, விளக்குறாங்க.